வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் வெயில் காலங்களில் ரோஜா செடிகளில் தண்டுகள் காய்ந்து போய் பட்டுப்போவது எதனால், அதை எப்படி சரி செய்வது என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் யூவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரோஸ் செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சம்மரில் ரோஸ் செடி வந்து காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நான் லைவில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்து எப்படி காஞ்சி போகுது, அதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க. ரோஸ் செடி காஞ்சி போகிறதுக்கு வெயில், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சிங், அந்த ஷேட் போடாததுனால, இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரீசன் என்ன, அது ஒரு டிசீஸ்ன்னு தான் சொல்லலாம். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பேர் வந்து டைபேக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி காஞ்சி போயிட்டு இந்த நம்ம கவாத்து பண்ணுவோம், அதாவது இது முன்னாடியே கவாத்து பண்ணியிருப்போம். அப்போ வந்து இந்த தண்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிட்டு போயிட்டு அப்படியே கீழ் வரைக்கும் போயிட்டு இந்த ரோஸ் செடியே வந்து காஞ்சி போயிடும். அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்திருக்கும். இந்த சம்மரில் ரோஸ் செடி வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி காஞ்சி போயிடும். அது வந்து கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்குனாக்கா, இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சமாக தான் ஆரம்பிக்கும். நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அதுலேருந்து ஆரம்பித்து அது அப்படியே அது பாட்டம் வரைக்கும் போயிடும். வந்து டைபேக் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதனால் வருது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கவாத்து பண்ணும்போது சரியான முறையில் நம்ம கவாத்து பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரும். சரியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 45 டிகிரி வந்து கட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்தெல்லாம் கட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க. நீங்கள் சிஸ்ஸரை எடுத்து நீங்கள் அதுக்குண்டான டூல்ஸ் முதல்ல வாங்கிக்கிங்க. அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் சாய்வலாம், 45 டிகிரினாக்கா கொஞ்சம் சாய்வலாம். இப்படி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. முக்கியமாக இன்னொன்று என்னென்னாக்கா, கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுடுவோம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில வழிமுறைகளாம் செய்யணும். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எதனாலலாம் வருதுன்றதை தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சரியான முறையில் கட் பண்ணலாம் வரும். அடுத்தது ஓவர் வாட்டரிங் அண்டு அண்டர் வாட்டரிங். தண்ணீர் வந்து நம்ம நிறையாவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. இதில் ஏதாவது ப்ராப்ளம், தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் வரும், கம்மியாக இருந்தாலும் வரும். அதை வந்து சரியாக பார்த்துக்குங்க. நம்ம வந்து வெயில் காலத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா, தண்ணி வந்து தேவைப்படுன்றதுனால அதிகமாகவே ஊற்றி வச்சுக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ட்ரைனேஜ் போகுதா அப்படின்றத கூட நம்ம பார்க்க மாட்டோம், அதனால் கூட வரும். அதே மாதிரி தண்ணீர் வந்து காஞ்சி போயிட்டு இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். அடுத்தது ஓவர் ஸ்ட்ரெஸ். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் எல்லாமே வந்து, அதாவது செடியே வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதாவது ஓவர் பனி, ஓவர் வெயில், இந்த மாதிரி காரணத்தாலும் இந்த டிசீஸ் வந்துட்டு வருதுங்க. அடுத்தது ஃபங்கஸ். இந்த தண்டுகளில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி அந்த டைபேக் டிசீஸ் வந்துட்டு வருது. இதனால தான் இதெல்லாம் வந்து வர்றது. சரி, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பண்ணால், நம்ம இந்த 45 டிகிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 டிகிரி வந்து இதை சரியான முறையில் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது. கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுடுவோம் இந்த வெயில் காலத்தில். அதில் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணணும் நம்ம. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் வைப்பாங்க. அப்புறம் வந்து மண்ணை எடுத்து இதில் வைப்பாங்க. அப்படி கூட பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து முக்கியமாக அந்த டிசீஸ் வரக்கூடாதுனாக்கா, நம்ம வேப்பெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து இது மேலே வந்து வச்சு விட்டுடுங்க. அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு இந்த தண்டு வந்து இந்த மாதிரி அழுகல் பிரச்சனை வந்துட்டு வராது.
இதுலேருந்து ஃபுல்லாக அழுகி போகிற பிரச்சனைகள் வந்துட்டு வராது. சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணீர் வந்து அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியான முறையில் வந்து தண்ணீர் வந்து விடுங்க. முக்கியமாக வெயில், அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, வெயிலில் வந்து ரொம்ப வைக்காதீங்க, ஷேர்நெட் போட்டு வைங்க, இல்லைனா கொஞ்சம் நிழலில் வந்து செடியை வந்து வைங்க. அடுத்தது என்னன்னாக்கா, மண்கலவை வந்து சரியான முறையில் நம்ம ரெடி பண்ணியிருக்கணும் ரோஸ் செடிக்கு. மழை காலத்தில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது, ஆனால் வெயில் காலத்தில் வந்து மழையே இல்லாததுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹார்மோன்கள், அந்த எக்ஸ்ட்ரா சத்துக்கள் வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம சத்துக்கள் வந்து கொடுக்கணும். மண்புழு உரம் கொடுக்கலாம், பஞ்சகாவியம் கொடுக்கலாம், அமிர்த கரைசல் கொடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி தேமூர் கரைசல் தெளித்து விடலாம். அப்புறம் வந்து மீன் அமினோ அமிலம் கொடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம சத்துக்கள் வர மாதிரி, அதை கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து வேப்ப புண்ணாக்கு கரைசலை வந்து தெளித்து விடலாம், அதை வேருக்கு ஊற்றி விடலாம். இதெல்லாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த மண்ணில் வர பிரச்சனைகள் வந்து சரியான. ஆனால் மழை காலத்தில் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அது தானாகவே வந்து வந்துடும். அடுத்தது இன்னொன்று பண்ணலாங்க, இந்த மாதிரி கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இன்னொன்று பெஸ்ட்டு ரிசல்ட் அதுதான். மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை வந்து நம்ம இதில் தடவி விடலாம். இதை கட் பண்ணிவிட்டு உடனே அதை தடவி விடுறதுனால மஞ்சள் வந்து உங்களுக்கு ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கும். மெயினாக அது பண்ணணும் நம்ம. அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் தாங்க. அதில் வந்து அவ்வளோ, அதாவது எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு பார்த்துக்கும். இந்த மாதிரி கட் பண்ண இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சு விட்டுடுங்க. இது பெஸ்ட்டு ரிசல்ட். உங்களுக்கு இந்த மாதிரி தண்டுகள் வந்து அழுகாது. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு, அது எங்கெங்கெல்லாம் கட் பண்ணிங்களோ அங்கெல்லாம் இந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் தண்ணீர் கரைச்சி கூட நீங்கள் இது பண்ணலாம், ஏன்னா ஒட்டிக்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த டைபேக் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது. இப்போ நம்ம அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த நிலைமைக்கு வந்துடும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, ரோஸ் செடி வந்து இது அப்படியே ஃபுல்லாகவே காஞ்சி போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா அது அப்படியே பரவி வேர் வரைக்கும் போயிட்டு அந்த வேரும் வந்து காஞ்சி போயிடும். அதனால் முக்கியமாக வந்து இதை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வராது. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் ரோஸ் செடியில் வந்து இந்த மாதிரி இந்த தண்டு வந்து அழுகி போகிற பிரச்சனைகள் வந்து வராது, துளிர்கள் வந்து நல்லாவே வந்து வரும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாலும் உங்களுடைய ரோஸ் செடியை வந்து நீங்கள் இழக்க நேரிடும். திருப்பி இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரோஸ் செடி நல்லா வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.